வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு தவ பயிற்சியினால் நோய்கள் தீரும் ரகசியம். அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது பொதுவா நோய்னா நம்ம என்ன கருதி இருக்கிறோம், என்னென்ன நோய்கள்லாம் நம்ம வாழ்க்கையில வருது இப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் நமக்கு இந்த நோய் வந்துருச்சே, அந்த நோய் வந்துருச்சே, எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிருக்கோமே, இதெல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி டாக்டரை நம்பி எத்தனையோ பேர் போய் அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு பிறகு கடைசி மனவளக்கலை என்னன்னு தெரிஞ்சு அங்க இத பயிற்சிகளை முறையா எடுத்து தீரும் அப்படின்ற ஒரு சொல்ல கேட்டு அந்த பயிற்சிகளை செஞ்சு நிறைய பேருக்கு உடல் நோய்களை ஃபுல்லா குணப்படுத்திருக்காங்க. இதுல சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. எப்படி நோய்கள் தீருது? இந்த நோயெல்லாம் தீர்ந்துருமா? அதாவது சுகர் பிரச்சனை தீர்ந்துருமா? பிரஷர் தீர்ந்துருமா? பிறகு மன பிரச்சனை தீர்ந்துருமா? நானும் தூக்கம் இல்லாம புரண்டுகிட்டு இருக்கேனே, அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? இன்னும் உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் கணக்கே கிடையாது. பொதுவா நோயின் மகரிஷி அவர்கள் சொல்லிட்டாங்க. பொதுவா நோய் அவ்வளவுதான். எந்த நோய் எப்படிப்பட்ட நோயின்னா மகரிஷி சொல்லல. காரணம் நோய் தான். எல்லாமே ஒரே கணக்கீடு தான். நோய் இல்ல அதுல இந்த நோய் அந்த நோயின்னு எதுவுமே கிடையாது. நோய் மொத்தத்துல எந்த நோயினாலும் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். எனக்கு இந்த நோய் சரியாயிருமா, அந்த நோய் சரியாயிருமாங்கிறதுக்குள்ள வேலை கிடையாது. எந்த நோயா இருந்தாலும் விடை என்னவென்றால் கண்டிப்பாக முறையாக சரியாகிவிடும், பயிற்சி முறையாக செய்தால். இதுதான் பாயிண்ட். இப்ப எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம உடற்பயிற்சியில நம்ம பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம். சில பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சிடறாங்க, ஆனா தவத்துக்குள்ள போகும்போது பல பிரச்சனை வருது சார். தவத்துக்குள்ள போகும்போது பல எண்ணங்கள் குறுக்கிடுது. பல சூழ்நிலைகளால தவம் செய்ய முடியல. அல்லது உடற்பயிற்சி மட்டும்தான் செய்யறேன், காயல்பம் செய்யறேன், ஆனா பயிற்சி தவத்துக்குள்ள மட்டும் போக முடியல சார் அப்படின்னு சொல்லி பல விதமா ஒரு தாட் மனசுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதனால என்னால அது செட் ஆகல சார். ஆனாலும் உட்கார்றாங்க தவத்துக்கு. உட்காந்துட்டு தவத்தை அந்த இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தவம் எடுத்து முடிச்ச உடனே வாழ்க வளமுடன் உடனே அதை முடிச்சுட்டு அதை போயிடுறாங்க. நானும் தவம் எடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில சில பேரு அதுக்கு உண்டான முறை அவங்களுடைய இதுல பயத்தோட ஒரு சில சிக்கல்களோட நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய சங்கடப்படுறாங்க. அதை தீர்க்கிறது தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன காரணம்னா தவம்தான் நம்ம நோய்களை முழுமையா குணப்படுத்தக்கூடிய ஆயுதம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த உடற்பயிற்சியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டத்தையும் உடற்பயிற்சி முடிச்ச உடனே அது சீராக்கி விட்டுரும். சீராக்கி விட்டோடனே அங்க இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாம் கரெக்டா நேரா ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி, அது எந்த முறையில அதனுடைய ஓட்டங்கள் போகுதோ உடற்பயிற்சி செஞ்சு முடிச்ச உடனே சீரான ஓட்டமா அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிடும். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அதை தக்க வைக்கிறது எதுன்னா தவம்தான். அடுத்து அந்த ஓட்டத்தை அதே சீரா ஓட ரெகுலரா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தவம் தான். அதுல மாற்றமே கிடையாது. அதுல மகரிஷி அவர்கள் 9 தவம் கொடுத்துட்டாங்க. அதுல பாருங்க, ஆக்கினை தவம், சாந்தி தவம், துரிய தவம், துரியாதீத தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம், 9 மைய தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம், மொத்தம் 9 தவம் கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிலருக்கு எந்த தவம் செய்யறதுன்னு குழப்பம். எதையோ போட்டு எதையோ செய்யறோம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த இடத்துலதான் நம்ம நம்மளை கவனிக்கணும். நம்ம யாரு, நம்ம உடம்புல இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம உடம்பு எப்படி இருக்கு, நம்ம உடம்பு சூழ்நிலை என்ன, திடீர்னு மண்டவலி வருது, திடீர்னு ஒரு உடம்பு வலி அசதியா இருக்கு, எப்பயும் போல செய்யக்கூடிய அந்த துரிய தவத்தையே செய்வோம் அப்படின்ட்டு போனோம்னா அது அன்னைக்கு நமக்கு சாந்தி தான் தேவை. சாந்திக்கு உடம்பு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல மனக்குழப்பம், உடலை சார்ந்த வலி என்ன இருந்தாலும் சாந்தி தவம் தான் அன்னைக்கு இங்க உங்களுக்கு கரெக்ட், நமக்கு கரெக்ட்.
அப்ப என்னைக்கு எந்த தவம் எடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியணும். தவம் எல்லாமே சிறப்பு மிக்க தவம். என்னென்னைக்கெல்லாம் என்னென்ன தவம் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம ஸ்லேடு போட்டு திங்கக்கிழமை இன்ன தவம், செவ்வாய்க்கிழமை இன்ன தவம், அப்புறம் புதன்கிழமை இன்ன தவம், அப்புறம் வியாழக்கிழமை இன்ன தவம் சொல்லி வரிசையா எழுதி கரெக்டா போட்டு போடுறது இல்ல தவம். நாமோ அன்னைக்கு நம்மளுடைய மனநலம் எப்படி இருக்கு, நம்மளுடைய உடல்நலம் எப்படி இருக்குன்னு காலையில எந்திரிச்ச உடனே தெரிஞ்ச உடனே அன்னைக்கு எந்த தவம் நமக்கு வேணுமோ அந்த தவத்தை எடுக்கிறது தான் முக்கியம். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கணக்கு பண்ணி தான் அந்த 9 தவமும் வருஷப்படுத்திருக்கு. இதுலதான் எல்லாத்துக்கும் குழப்பம் வந்துருது. என்ன தவம் எடுக்கலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்ற குழப்பம் வந்து, சரி ஏதோ ஒரு தவம் எடுத்தானே ஆகணும்ட்டு எடுத்துட்டு போய்கிட்டு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளிப்படுத்த முடியாம எந்த தவம் எடுத்தாலும் மன அமைதியாயிரும். அது ஒரு பக்கத்துல நடக்கும். ஆனா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆனால் அந்த ஃபுல்ஃபில் பண்ணணும்னா முறை, என்ன முறை அப்படின்னு இருக்கு. நம்ம அதை பத்தி தான் அடுத்த முறையை பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போயிட்டு வந்தவங்க வந்திருப்பீங்க. இதுல இருக்கலாம். அல்லது எல்லா பயிற்சியும் முடிச்சு பிரம்மஞானம் வரைக்கும் போய் ஆசிரியர் பயிற்சி கூட முடிச்சு இருந்திருக்கலாம். இப்படி நிறைய பேர் இதுல இருக்கலாம். இருந்தாலும் முதல்ல முடிச்சவங்க எப்போதுமே ஆகினை, சாந்தி, துரியம் இந்த மூணையும் கத்துக்கிட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு வைங்க. நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 3 தவம் தான் செய்யணும். இந்த 3 தவத்தை செஞ்சுட்டு கரெக்டா அடுத்த அகத்தாய்வு வரைக்கும் வெயிட் பண்ணி போகணும். அதுக்கு முதல்ல தவத்துக்கு முறை இருக்குங்க. என்னன்னு நல்லா கவனிங்க. தவத்துக்கு உட்கார்றதுக்கு முந்தி நம்ம மனசை அமைதிப்படுத்திக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, அமைதியா இருக்கணும். அமைதிப்படுத்திக்கணும். நம்மளா நமக்குள்ள சொல்லணும், அமைதியா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இரு, தவத்துக்குள்ள போறேன். மற்றபடி உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள்ல நீங்க இருந்திருக்கலாம். சாயந்தர நேரத்தில் தவம் எடுக்க போறீங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பல வாரியான பிரச்சனைகள் உங்க மைண்ட்ல ஓடி இருக்கலாம். பல வாரியான தொழில் ரீதியில உங்களுக்கு பிரச்சனை ஓடி இருக்கலாம். எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் தவம் எடுக்கிறதுக்கு முந்தி உங்க மனசுட்டு நீங்க பேசணும். தவம் எடுக்க போறேன், கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகணும், உடம்பு ரிலாக்ஸ் ஆகணும். நீங்களா உடம்ப தொலைமா ஆக்கிக்கணும். ஆக்கிக்கிட்டு உடம்பு வந்து எப்படி இருக்கணும்னா, ரொம்ப தொலைன்னு லேசா இறுக்கம் இல்லாம அந்த நிலையில இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் என்னன்னா, வேலையா பார்த்துட்டு தவம் செய்யறது கரெக்டா 5 மணி ஆயிப்போச்சு, தவத்துக்கு உட்காந்துரும் சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தவத்துக்கு டபக்குன்னு உட்காந்துக்கிட்டு டபக்குன்னு கண்ணை மூடிட்டு தவத்துக்குள்ள போயிடுறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி டபக்குன்னு உட்காந்து டபக்குன்னு கண்ணை மூடி தவத்துக்குள்ள போகும்போது மன அலைச்சூழல் வேகம் அவ்வளவு சீக்கிரத்துல குறையாதுங்க. முதல்ல என்ன செய்யணும், நம்மளை அமைதிப்படுத்திக்கணும். நம்மளாதான் சொல்லணும். நம்மளாதான் சொல்லி நம்மளை அமைதிப்படுத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 1, முதல்ல மனசை திருப்பி நம்ம மனசிட்ட சொல்லி உடலு மனசு எல்லாம் தளர்வாக்கிக்கணும். 5 நிமிஷம் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. நல்லா எடுத்துக்கோங்க, டயம் எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்து நல்லா தளர்வான உடனே கைகளை கோர்த்து உட்காந்து நம்மளா இறைவணக்கம், குருவணக்கம் சொல்லி நம்மளா பழகிடணும். மனப்பாடம் பண்ணிடணும், வேற வழியே இல்லை. மனப்பாடம் பண்ணி நல்லா உட்காந்து பொறுமையா நீங்களா சொல்லி அடுத்து நாடி சுத்தி, தண்டோட சுத்தி, இட தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதல், அந்த மாதிரி வரிசையா போயிடணும். வரிசையா போய் அடுத்து என்ன தவம் அப்படின்ற போது நீங்க இன்னைக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா ஆகினை, துரியம் போய்க்கிற வேண்டியதான். நம்ம ஜம்முன்னு நல்லா கவனிங்க. ஆகினை துரியம் போகும்போது மனசு அமைதியா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த அமைதி நிலையிலேயே தான் இங்க ஆகினையில இருக்கணும். அழுத்தம் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆகினை அப்படியே ஆகினையில வந்து இருக்கட்டும், அப்படியே அமரட்டும், அப்படியே எனக்குள்ள வந்து அழுத்தத்தை நினைக்கிறது, அப்படியே இடிக்கிற மாதிரி நினைக்கிறது மனசுல. அப்படி இருக்கக்கூடாது. பூ மாதிரி அப்படி அந்த இடத்துல நினைக்கணும். இதுதான் முக்கியம். மனதனுடைய இதம் எப்படியோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜீவகாந்தம் தான் மனம், அதுல மாற்றமே கிடையாது. ஜீவகாந்தம் தான் மனம் தெளிவா சொல்லிட்டார் நமது குரு. ஜீவகாந்தம் தான் மனமாகவும் இருக்கிறது. அப்ப ஜீவகாந்தத்தினுடைய தன்மை எப்படியோ அப்படித்தான் இந்த இடத்தினுடைய அழுத்தம் கிடைக்கும். அப்ப முதல்ல ஜீவகாந்தமாகிய அந்த மனசை நல்லா அமைதிப்படுத்தி நல்லா சுழற்சியை கொஞ்சம் குறைச்சு, அதுக்கப்புறம் இறைவணக்கம் குருவணக்கம் போகும்போதெல்லாம் நல்லா குறைஞ்சிடும். உடம்பு நல்லா தளர்வாயிடும். அந்த நிலையில உடம்பு இறுக்கமில்லாத சூழ்நிலையில
இந்த இடத்துல அப்படியே பொறுமையா பூ அப்படி லேசா தொட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான உணர்வுகளை வைக்கணும். தெய்வீக உணர்வு, அந்த மாதிரி உணர்வு தான் இந்த இடத்துல முக்கியம். அப்படி போகும்போது நமக்கு மனசு அங்கங்க போகும், இங்க போகும், இந்த அங்க போகும், திடீர்னு அமெரிக்காவுக்கு போகும், திடீர்னு அடுப்பங்கரைக்கு போகும். ஐயோ சாம்பார் கொதிக்க என்ன செஞ்சிடலாம், சாம்பார் கொதிக்கிறதுக்கு முன்னாடி தவத்தை எடுத்துடலாம்லாம் தோணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் தோணும். ஆனா என்ன தோணுனாலும் உங்க மனசு இங்கதான் வரணும், இங்கதான் வரணும், இங்கதான் இருக்கணும். எப்படி இருக்கணும், அழுத்தமா இல்லாம நல்லா அப்படியே. சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே அழுத்தி திருத்தி இங்கனுக்குள்ளேயே இரு, இங்கனுக்குள்ளேயே இரு, எங்கிட்டும் போவாத போவாத அப்படின்னு சொல்லி ஒரு இறுக்கமா அழுத்தமா அப்படி நினைக்க கூடாது. பூ மாதிரி இந்த இடத்துல அப்படியே அமைதியான ஒரு தெய்வீகமான ஒரு ரீதியா அங்கனுக்குள்ள அப்படியே கவனிக்கணும். இதுதான் முக்கியம். இந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலத்துல இப்படித்தான் இருக்கணும், ஏன்னா இப்படித்தான் பிராக்டிஸ் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிராக்டிஸே இப்படித்தான் எடுக்கணும். இப்படியே எடுத்தும் போது மனசு அங்கங்க போகும், தவறு இல்ல, அது இயல்பு. நம்ம செஞ்ச வினைப்பதிவுகளால அங்கிட்டு இங்கிட்டு போகும், அதை செய்வோம் இதை செய்வோம்னு போகும். எங்கிட்டு போனாலும் கூட்டு வந்து நைஸா தான் உட்கார வைக்கணும், அன்பா தான் உட்கார வைக்கணும். மனசுட்ட சொல்லணும், இங்க எனக்குள்ள உட்காரு, உனக்காண்டி தானே நான் தவம் எடுக்கிறேன், பிளீஸ் இங்க எனக்குள்ள உட்காந்துரு, பிளீஸ் எனக்காக உட்காரு, இங்க எனக்குள்ள உட்காரு அப்படின்னு சொல்லி மனசுக்காண்டி தானே உனக்காண்டி தவம் எடுக்கிறேன்னு சொல்லி அதுகிட்ட பக்குவப்படுத்தி இங்க உட்கார வைங்க. உட்காந்துருக்கும். இன்னைக்கு உட்காரலாட்டினாலும் 2 நாள் கழிச்சு உட்காந்துரும், இல்லைன்னா 3 நாள் கழிச்சு உட்காந்துரும், இல்ல 1 மாசத்துலயே உட்காந்துரும். ஆனா பிராக்டிஸ் மனசுட்ட செல்லமா தான் கூப்பிட்டு இங்கனுக்குள்ள உட்கார வைக்கணும். அங்கங்க அப்படி இப்படி போற மனசை இங்க கூட்டி உட்கார வைக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதே இது இங்கனுக்குள்ள இருக்க கொஞ்சம் நல்லா நிலைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆனந்த சுரூபம் நமக்கு தெரியும். அந்த பொசிஷன்ல அப்படியே துரியம், அந்த துரியத்துல அந்த சென்டர் பேஸ்ல அந்த உச்சியில அப்படியே அதே அழுத்தத்தோட அதே உணர்வோட அங்கனுக்குள்ள கவனிக்கணும். இப்ப கவனிச்சீங்கன்னா இந்த மாதிரி செய்யும் பொழுது நமது உடல் செல்கள் பூராமே என்னவாகுதுன்னா அமைதியாயிருங்க. உடல் செல்கள் முழுவதும் அமைதியாயிரும் முதல்ல. அதுக்கடுத்து நீங்க எப்படி எந்த நிலையில இங்கனக்குள்ள கவனிக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை எந்த அழுத்தத்துல கவனிக்கிறீங்களோ அது அப்படியே போய் மூலாதாரத்துல பதியுங்க. பதியுதுலாம் இல்லையா, கரெக்டா போய் பதிஞ்சிடும். அதே அமைதியா அது மாதிரியே என்ன ஆரம்பத்துல செய்றீங்களோ அது மாதிரியே கரெக்டா போய் அழுத்தம் இல்லாம நைஸா போய் அப்படி ஒரு சொற்ப உணர்வை தரும். நல்ல ஒரு அருமையான ஒரு உணர்வை நம்ம அனுபவிக்கலாம். அதே மாதிரி உச்சியில அனுபவிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும். உடம்பே நமக்கு தெரியாது, உடம்பு இருக்குங்கிறதே நம்மளால தெரியாது. அந்த அளவுல நம்மளுடைய உணர்வுகள் மாறிடும். அப்படி மாறின உடனே நல்லா அப்பதான் பிராக்டிஸ் ரெடி ஆயிட்டீங்க, நல்லா ஆயிட்டீங்க, நல்லா பிராக்டிஸ் தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த நேரத்துல திடீர்னு குழப்பம் வந்துச்சுன்னு வைங்க, நீங்க டக்குன்னு என்ன பண்ணிருன்னா, குழப்பம் வந்துச்சு, திடீர்னு உடம்புல வந்துச்சு, திடீர்னு உடம்புல குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு வைங்க, ஏதாவது மண்டக்குள்ள ஓடிச்சுன்னா யோசிக்க கூடாது. அன்னைக்கு நீங்க சாந்தி போயிடணும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கிடையாது. அன்னைக்கு நீங்கள் உங்கள் மனம் சாந்திக்கு தயாராகி விட்டது, அல்லது உடல் சூடாகி விட்டால் சாந்திக்கு தயாராகி விட்டது, அல்லது உடல் முழுவதும் வலி இருந்தால் சாந்திக்கு தயாராகி விட்டது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெய்லி செய்யற தவமே போயிட்டே இருக்கக்கூடாது. உடம்புல இருக்கக்கூடிய சூழ்நிலை அனுசரிச்சு, ஏன்னா வான் விண் மற்றபடி கோள்கள் நிலை எப்படி 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 என்ன நினைக்க எப்படி எப்படி மாறும்னு நமக்கு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இருந்தாலும் அதுக்கு ஏற்ப உடல் தன்மைகளும் நம்மளுடைய செல்களும் நம்மளுடைய சூழ்நிலைகளும் மாறத்தான் செய்யும். ஆனாலும் நாம என்ன பண்ணோம்னா அந்த உடல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த தவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். அதே மாதிரி மூலாதாரத்துல நம்ம தவம் ஏற்றும் போது, சாந்தி தவம் ஏற்றும் போது அதே மாதிரிதான், இதே பொசிஷன் தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அமரணுங்கிறத முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. இது நாளாக நாளாக பொறுமையாதான் உட்காரணும், படபடன்னு உட்காரக்கூடாது, அமைதியாதான் உட்காரணும். அந்த அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை, தளர்வான நிலை, உடல் முழுவதும் தளர்வா இருக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா முதுகு தண்டை நிமித்தி இருக்கணும்ட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா நிமித்தி இப்படியே இறுக்கமா உட்காந்துருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா லூஸ் ஆகிக்கிட்டு நல்லா உடம்பு பூரா நல்லா ஃப்ரீ ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா முதுகு தண்டை நல்லா நிமித்தி அது பிறகுதான் நீங்க தவத்துக்குள்ள போகணும். தெளிவா இருக்கணும்.
இதே மாதிரிதான் ப்ராக்டிஸ் இருந்தீங்கன்னா அதே மாதிரி போய் பதியும். அதே மாதிரி போய் பதிய பதிய அடுத்து குறுகிய நாளுக்குள்ளேயே நீங்க எப்படி எந்த சூழ்நிலையில நீங்க போய் தவத்துக்கு உட்கார்ந்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா செல்கள் எல்லாம் அமைதியாயிரும். சூசுவால உட்கார்ற மாதிரி ஒரு தன்மை கிடைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க போகும்போது அப்படி அரும்ப ஒரு அருமையான உணர்வு, அதெல்லாம் சொர்க்க உணர்வுன்னு சொல்றோம். ஆரிசி சொல்லியிருக்காங்க, சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் இங்கனக்குள்ளேயே. இங்கேயே அனுபவிக்கலாம், அப்படியே அருமையா இருக்கும். அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காண்டி நம்ம இறுக்கத்துல இங்க போகாம தளர்த்தி போகணும். இதுதான் பாயிண்ட். இதை புரிஞ்சுக்கணும். முடிச்சுட்டு உடலுக்கேற்ப அந்த சாந்தி தவத்தை எடுத்துக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் மெயின். இப்ப என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இப்ப ஆகினை துரியம் போயிட்டீங்க, அல்லது சாந்தி போயிட்டீங்க, அல்லது எந்த தவம்னாலும் புத்துரியாதம் போயிட்டீங்க, இல்ல பஞ்சேந்திரியம் போயிட்டீங்க, பஞ்சபூத நவக்கிரகம் போயிட்டீங்க, என்ன தவம் போனாலும் மனம் எந்தவாறாக மாறுகிறது என்று சொன்னால் அலைச்சுழல் வேகம் நன்கு குறைந்து இருக்கும் நிலை ஏற்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கதான் நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன உடலுக்குள்ளாக நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, உடம்புக்குள்ள அந்த தவம் எடுக்கும் போது பதியக்கூடிய பதிவு, தவம் எடுக்கும் போது நம் உடல் செல்கள் அமைதியான அந்த பதிவு, அடுத்து நமது மூலாதாரத்துல அந்த இறை, அதாவது நமது மன அலைச்சுழல் நல்லா அப்படியே மெதுவா சுத்தி ஆல்பாக்கு வந்து அப்படியே நைஸா தீட்டாக்கு வந்து அப்படியே தீட்டால நிற்கும் போது அந்த அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் கரெக்டா மூலாதாரத்துல போய் பதிஞ்சிடும். அது வரைக்கும் தவம் நல்லா விரும்பி வேண்டி நல்லா பொறுமையா எடுத்துட்டே இருக்கும். தவத்துக்கு லீவ் போட்டக்கூடாது, அதான் முக்கியம். இன்னைக்கு தவத்துக்கு லீவு, இன்னைக்கு உடற்பயிற்சிக்கு லீவு, நாளைக்கு காயல்பத்துக்கு லீவுன்னு சொல்லி லீவு லீவு லீவுன்ட்டு லீவே நம்ம வாழ்க்கையில பயிற்சிகளுக்கு இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுக்கு வேணா லீவ் விட்டுக்கோங்க, தொழிலுக்கு வேணா லீவ் விட்டுக்கோங்க, அதை பத்தி நோ அப்செக்ஷன். ஆனால் பயிற்சிக்கு மட்டும் லீவே இருக்கவே படாது. ஞாயிற்றுக்கிழமையா 2 தடவை செய்யும், நல்லா கூட 3 தடவை கூட தவம் செய்யலாம், தப்பு கிடையாது. எப்பயுமே தவம் காலை மாலை, அதை மறந்துடக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப எந்த தவம் செய்தாலும் இப்ப மனசுக்குள்ள போறோம், நல்லா கவனிங்க. இப்பதான் நம்ம உள்ளுக்குள்ள அந்த நோய்கள் எப்படி தீருது, எந்த நோயா இருந்தாலும் எதனால தீருது அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போறோங்க. இப்ப என்ன கண்ணன் கவனிச்சிங்கன்னா, இப்ப உடற்பயிற்சியில நோய்கள் ஓட்டங்கள் சீராக மாறுவதால் நோய்கள் தவிர்க்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஆனால் அந்த ஓட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை நிரந்தரமாக உடற்பயிற்சி செய்த போது எப்படி நேராக ஓட்டத்தை கொண்டு வந்தோமோ, நிதானமாக ஓட்டத்தை, இரத்த ஓட்டம் சிதறக்கூடாது, தடுமாறக்கூடாது, முறை மாறக்கூடாது, ஒரே சீரா ஓடணும். இதுதான் மகரிஷியோட பாயிண்ட். அடுத்து காந்தம், ஜீவகாந்தம் உடம்புல நிரம்பி இருக்கணும். நோய்க்கு வேலையே இல்லை, எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரியா போயிடும். நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்க. நோயை கண்டு யாரும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எந்த நோயா இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், நம்மால் அந்த நோயிலிருந்து விடுபடவும் முடியும், அடுத்து நோய் வராமல் தடுக்கவும் முடியும். மனவளக்கலை அவ்வளவு சக்தி வாய்ந்த பயிற்சி முறை, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஓட்டத்தை கரெக்டா ஓடி நம்ம ரிலாக்ஸேஷன் வரைக்கும் முடிச்சு வச்சோடனே எந்திரிச்சோடனே பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா லேசா இருக்கும், நல்லா லூசா லேசா இருக்கும். இந்த பருவத்துல எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்குமா? நீங்க உடற்பயிற்சி மட்டும் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னு வைங்க, இல்ல தவ அப்பப்ப செய்றீங்க, அப்பப்ப செய்யாம விடுறீங்கன்னு வைங்க. அந்த உடற்பயிற்சியை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சியினுடைய அந்த எஃபெக்ட் வந்து உடம்புல எவ்வளவு நேரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா 1 மணி நேரத்தை தாண்டாது, இல்லைன்னா 2 மணி நேரம் மிஞ்சி போனா இருக்கும். உடல் சுறுசுறுப்பு மற்ற விஷயமெல்லாம் இருக்கும் நாள் ஃபுல்லா, அது இல்ல. நான் சொல்றது உடல் அலைச்சுழல் வேகம், இங்கதான் முக்கியம். நோய் தீர்றது அங்கதான் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வேகம் வந்து ஸ்பீட் ஆகணும்னே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகம் கூடிரும். செய்த செயல்களையே செய்வோம், அந்த செய்த செயல்களையே திரும்ப திரும்ப செய்வோம், அந்த செய்த செயல்களை திரும்ப திரும்ப செய்ய செய்ய அந்த நோய் நம்மகிட்ட கன்வெர்ட் ஆகிட்டே தான் இருக்கு, நம்மளை விட்டு போகாது. இதே சூழ்நிலையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்க நான் தொடர்ச்சியா உடற்பயிற்சி மட்டும் செய்யறேன், தவம் செய்யல,
நோய் பாருங்க, நோய் குறைந்திருக்காது, கூடாம வேணா இருக்கும். தீர்க்கணுமே நோய, தீர்க்கிறது தானே முறை நமக்கு. நோயை முடிக்கணும், நோயே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டெடிக்கு வரணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா அதுக்கு தவம் தான் மூல காரணமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. அந்த தவத்துக்குள்ள மன அலைச்சூழலானது ஆட்டோமேட்டிக்கா நம்ம 14 அலைச்சூழல், 14 அலைச்சூழலுக்கு கீழே போறது. அடுத்து நமக்கு 13 to 8, 7 to 4, 3 to 1, இப்படி வரிசையா பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டாக்குள்ள நம்ம போறோம். போய் கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்லை, அரை மணி நேரம் டைம் முடிஞ்சு போயிருக்கு, திரும்பி வந்திருக்கோம் புஸ்கன். லேசா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு தவம், போய்கிட்டு இருக்கும்போது உடனே வாழ்க வளமுடன் தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல நம்ம தவத்தை நல்லா வரும்போதுதான் நிறைவு செஞ்சிடறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா வரும்போது நம்ம மனசுக்கு தெரியும் போதே கூட 1/4 மணி நேரம் இருங்க, தப்பு கிடையாதுங்க. மகரிஷி அவர்கள் குறைந்தது அரை மணி நேரம் தவம் எடுக்க வேண்டும் சொல்லிட்டார். ஆரம்பத்துல கூட 1/4 மணி நேரம் எடுங்க. நல்லா பிராக்டிஸ்க்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, அரை மணி நேரம் போதுமானது. காலையில அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம் போதுமானது. பிராக்டிஸ்க்கு நல்லா வரும்போது கூட ஒரு 1/4 மணி நேரம் எடுக்கிறது தப்பு இல்லைங்க. எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கும், இதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் செலவழிக்க மாட்டோமா எக்ஸ்ட்ரா? நமக்கு தெரியும், உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியும் தவம் கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா இருக்க மாதிரி தெரியுது, அது நல்லா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நடக்கும் போதே தவத்தை நிறைவு செஞ்சிரு. எப்படி இருக்கும்? அடுத்த ஸ்டெப்பே தெரியாமலே போயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா வருதுன்னு தெரிஞ்சா கூட 1/4 மணி நேரத்தை போடுங்க, ஜம்முன்னு இருக்கும். அட்டாசமா அப்படியே போட்டு உட்காந்து அப்படியே ஜல்லுன்னு அந்த தவத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு. ஏன்னா நம்ம இப்ப எந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம்னா, நமக்கு அந்த உணர்வுகள் முழுவதும் நமது மூலாதாரத்திலே பதிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அமைதி பதிவு, அந்த அலைச்சூழல் பதிவு, அந்த நிதான பதிவு, அந்த எதையும் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அறிவுத்தன்மை என்ன காரணத்தினால கிடைக்குது அப்படின்னா, அந்த அலைச்சூழல் வேகம் தெய்வீக அலைச்சூழல்ல தொற்றுறதுனால, மனசு அந்த தெய்வீகத்தையும் தொற்றுறதுனால அந்த அலைச்சூழல்ல நாம ஸ்டெடி பண்ண முடியும். உடற்பயிற்சி செஞ்சுட்டோம், நல்லா கவனிங்க. எப்பயுமே முதல்ல நம்ம உடற்பயிற்சியிலேயே தெளிவா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்லோவா தான் செய்யணும், ஸ்பீடே இருக்கக்கூடாது. நிதானமாகவும் வேகம் இல்லாமலும் அவசர உணர்வுகள் இல்லாமலும் ரொம்ப மிதமாக நிதானமாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். புக்குல தெளிவா இருக்கும். ஆனா சில பேர் பொறுமையா பண்றாங்க, அது வேற. ஆனா நம்ம பொறுமையா பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. பொறுமையா பண்ணணும்னா நீங்க தவம் எடுத்தா தானே பொறுமையே வரும். நீங்க தவம் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, பொறுமையா உட்கார்ந்து நன்றி நிதானமா தவம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காயல்பம் ஜம்முன்னு 10 அஸ்வினி முத்திரை, 1 ஓஜஸ் ஜம்முன்னு போட்டு 3 தடவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்க உடற்பயிற்சிக்குள்ள போனீங்கன்னு வைங்க, நீங்க ஸ்பீடே போக மாட்டீங்க, ஸ்லோவா தான் போவீங்க. காரணம் அந்த அலைச்சூழல் வேகம், தவம் எடுத்த அந்த அலைச்சூழல் வேகம் நிதானமா அந்த தெய்வீக அலைச்சூழல்ல இருக்கும். அந்த நேரத்துல நீங்க காயல்பம் போட்டா அப்படி காயல்பத்தினுடைய எஃபெக்டை முழுமையா அனுபவிக்கலாம். உடம்பு அப்படியே காத்து மாதிரி இருக்கிறத நம்ம உணரலாம். இது புரிஞ்சுக்கங்க. அடுத்து உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு வேகமே வராது, நிதானமா இருக்கும். அதான் நல்லா கவனிங்க. கைப்பயிற்சி ஆரம்பிச்சு கடைசி ரிலாக்ஸேஷன் வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்பீடு கிடைக்கும். சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, கைப்பயிற்சி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லோ ஸ்பீடு இருக்கும், கால் பயிற்சி போகும்போது ஒரு ஸ்பீடு இருக்கும், அதுக்கடுத்து பயிற்சிக்கு போகும்போது ஒரு ஸ்பீடு வந்துடும், அதுக்கடுத்து கூடிரும், அதுக்கடுத்து குறையும். நான் என்ன சொல்றேன்னா, 9 பயிற்சிகளும் சீராக முறையாக ஒரே வேகத்துல செய்ய வைக்கக்கூடியது தவம். தவம் செஞ்சுட்டு நீங்க உடற்பயிற்சிக்கு போனீங்கன்னா நோய்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அவகாசத்துக்குள்ளே காலியாயிடும். டெஃபினெட்லி வராது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, திரும்ப வராதுங்க. ஏங்க நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பாம்பாட்டி இருக்கான், அவன் பாம்பை பார்த்து பயப்படுவானா? பயப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், அவன் பாம்பை பத்திய ரகசியம் பூரா தெரிஞ்சிடும். அதனால அவன் எங்க பார்த்தாலும் பாம்பை தூக்கி பைக்குள்ள ஓட்டுட்டு போய் வித்துட்டு போயிடுவான். நம்ம என்ன செய்வோம்?
எங்கேயாவது வந்துருச்சு எங்கேயாவது பார்த்துட்டோம்னா தெறிக்க ஓடுவோமா இல்லையா? ஏன்? பாம்பை பத்தி தெரியல. நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளும் அதை பத்தி பயப்பட மாட்டோம். அதுக்காண்டி அதே மாதிரிதான் தவத்திலையும். தவத்தினுடைய அருமை பெருமை நமக்கு தெரியும் வரை தயவு செய்து ஒரு நாள் கூட லீவு போடாம தவத்தை விரும்பி செய்யணும். விரும்பி செய்யறதுல எப்படி விரும்பி செய்யணும்னு இருக்கு. எப்படி விரும்பணும் தெரியுமா? உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. நாம சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு பொறுமையா வரணும்னு வைங்க, அது விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இல்ல அக்கா தங்கச்சி யாராவது சொந்தத்துல வந்துட்டாங்கன்னா எல்லா வேலையும் போட்டு விட்டு கட கட கடன்னு ஓடி அவங்களுக்காண்டி பாசத்துல பார்க்க வர பாருங்க, அது விரும்பி வரணும் அர்த்தம். இது மாதிரி தவத்துல விரும்பி செய்யணும். ஐயா 5 மணி ஆகிப்போச்சு தவம் செய்யணுமே, ஐயா தவம் செய்ய டைம் ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு ஒரு கட்டாயத்துக்கு செய்யாம 5 மணி எப்படா ஆகுது தவத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு தெளிவோட ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருந்தீங்கன்னா அந்த தெளிவோட ஒரு விருப்பத்தோட ஒரு மகிழ்ச்சியோட உள்ள போகணும். தவத்துக்கு உள்ள போகும்போது மகிழ்ச்சி உணர்வு தான் இம்பார்ட்டன்ட். மகிழ்ச்சி உணர்வு தான் வேண்டும். நமக்கு எந்த மாதிரி சங்கடத்துல இருந்தாலும், எந்த மாதிரி நம்ம மனசு சங்கடப்பட்டு இருந்தாலும், எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் அதெல்லாம் மூட்டை கட்டிருங்க. மூட்டை கட்டி ஓரமா போட்டுருங்க. தவம் முடிச்சதுக்கு அப்புறம் போய் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்க எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. தவத்தை முடிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஈஸியா இருக்கும். அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. தவம் செய்யும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் அமைதி நிலை. எந்த மாதிரியா இருந்தாலும் எல்லாத்தையும் மூட்டையை கட்டிட்டு ஓரமா வச்சுட்டு தான் உட்காரணும். என்ன சங்கடம் இருந்தாலும் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு தான் உட்காரணும். இல்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் டெய்லி நடக்கும். அதெல்லாம் தகாது. அதெல்லாம் நமக்கு அது ஈஸி. அதெல்லாம் ஈஸியா மூட்டை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தவத்துல உட்காந்து முடிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். தவத்தை முடிச்சுட்டாலே டோட்டல் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும், ஈஸியாயிடும் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கங்க. தவம் தான் நீங்க காயல்பம் கரெக்டா செய்யறதுக்கு உதவியா இருக்கு. தவம் தான் நீங்கள் உடற்பயிற்சிய 1ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் தெளிவா முடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஒரே வேகத்துல என்னைக்காவது உடற்பயிற்சி செஞ்சிருக்கோமா? சிந்திச்சு பாருங்க. ஒரே வேகத்துல கைப்பயிற்சி ஆரம்பிச்சு ரிலாக்ஸேஷன் வரைக்கும் நான் ஒரே வேகத்துல அதே ஸ்பீடுல நிதானமாகவும் மென்மையாகவும் செய்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க விடுங்க. ஆனா செய்ய முடியுதான்னு யோசிங்க. கைப்பயிற்சி போகும்போது ஒரு வேகம் போகும், கால் பயிற்சிக்கு போகும்போது ஒரு வேகம் போகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நரம்பு தசைநார் பயிற்சிக்கு போகும்போது ஒரு வேகம் போகும். நான் சொல்ல புரியுதுங்களா? கண் பயிற்சிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இப்படி இப்படி வேகமா கை போகுது. எதுக்குதான் வேகமா கை போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் 2-3 பேர்த்த நிறைய பார்த்துட்டேன். ஸ்லோவா கண்ணு நகக்கண்ணை பார்க்கணும்ல. நல்லா கவனிங்க. கண்ணு நகக்கண்ணை பார்க்கணுமா வேண்டாமா? காயல் பண்ணும்போது அப்படித்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கபாலபதியில பாருங்க, டம்மு டிம்மு டம்மு டிம்மு டப்பு 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 டப்புன்னு ஒரு நிதானமா பொசிஷனா அழுத்தம் அது அழுத்தம் இருக்கத்தான் செய்யணும். இருந்தாலும் அது கரெக்டா பொசிஷனா போடணும். அடுத்து மகராசனம் பாருங்க, விசுக்கு 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 4 விரட்டு விரட்டிட்டு டக்குன்னு எந்திக்கிற மாதிரி ஆயிடும். வேகங்கள் முன்ன பின்ன ஆகுது. அதுக்கு காரணம் தவத்தினுடைய சில பேர் உடற்பயிற்சி செஞ்சுட்டு தவத்துக்கு போறது தான் காரணம். சிலர் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன்ல நல்லா ஆன உடனே பாருங்க, அந்த ரிலாக்ஸேஷனுக்கு எந்திரிச்ச உடனே அப்படியே தவம் செஞ்ச மாதிரியே ஃபீல் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம உடம்பு தவம் எடுக்காமலே நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு தவத்தை விட்டுருது. இல்லைன்னா மனசு சொல்லணும், ஒரு 8 ஆகிப்போச்சு எந்திரிச்சு ஓடிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கிடுவோம். இல்லைன்னா ஆபீஸ்ல போய் தவம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உள்ளுக்கு போய் சொல்லணும். உடனே கேட்டுக்கிறது. அது ஆபீஸ்ல போய் எப்படி தவம் எடுப்பீங்க? எடுக்க முடியாது. நல்லா கவனிங்க. நம்மளுடைய முறை என்ன அப்படின்றால், மகரிஷியை எந்த பயிற்சி செய்யலாம்னு கேட்டுக்காங்க சாமிஜிட்ட. சாமிஜி சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? 3ஐயுமே செஞ்சிடணும். எதை செஞ்சாலும் பரவாயில்ல, நீ 3ஐயுமே செஞ்சிடணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு. எது ஆரம்ப கட்டத்துல. ஆனால் அதுக்கடுத்து அகத்தாய்வு கண்டிப்பா பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அகத்தாய்வு ஒன்று தவம் எடுப்பவர்களால் தான் பண்ண முடியும். அகத்தாய்வு ஒன்று எடுப்பவர்களால் தான் தவமும் பண்ண முடியும்.
ரெண்டுக்கு லிங்க் இருக்குங்கிறத மறந்துறாங்க. மூணு எல்லா பயிற்சிக்கும் நமக்கு லிங்க் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ரொம்ப நேரத்தெல்லாம் இதுக்கு செலவழிக்க வேண்டியது இல்ல. சொற்ப நேரம், கொஞ்ச நேரம் தான். காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம், எல்லா வேலையும் முடிஞ்சது. நீங்க மற்ற நேரத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நோய் இல்லாம. நோயோட என்ஜாய் பண்றதுக்கு நோய் இல்லாம என்ஜாய் பண்றது எவ்வளவோ பெட்டர். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல இந்த பஞ்சேந்திரிய தவத்தை நல்லா பண்ணணும். காரணம் என்னன்னா, நமக்கு நாக்கு, தோல், மூக்கு, நாக்கு, மூக்கு, கண்ணு, காதெல்லாம் நிறைய உதவி செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ரொம்ப பக்குவமா அதை நினைச்சு அந்த இடத்துல நன்றி உணர்வோட அந்த உணர்வுகளை வைக்கணுங்கிறத ரொம்ப முக்கியமா எடுத்துக்கோங்க. நிதான உணர்வு தான் நன்றி உணர்வு, அந்த இடத்துல வைக்கணும். தோல் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ஆக்சிஜன் எடுக்க முடியாது. அது பல பிரச்சனைகள். வெப்பத்தை தோல் தான் தாங்குது, குளிர தோல் தான் தாங்குது. எவ்வளவு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கோடிக்கணக்கில் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாத்துக்கங்க. நாக்கு ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா பேச முடியுமா? நாக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா பேச முடியுமா? நான் ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு நீ இந்த பாடு வருத்துற என்னன்னு சொன்னா நாக்கு பண்ணா பேச முடியுமா நம்மளால? இருக்க வேண்டியதான், பேசவே முடியாது. மூக்கு ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா மூச்சு ஓட முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணு ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா கண்ணு தெரியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்ம அதை நினைச்சு நன்றி உணர்வோட ஒரு ஒரு ஆளு நமக்கு நன்றி உணர்வு கொடுத்தாரு, ஏதோ ஒரு நன்றி பண்ணிட்டாரு, அவரை வாங்க வாங்கன்னு உபசரிச்சு சாப்பிட சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றோமா இல்லையா? அது அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே போல நமது 9 மைய தவம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆதாரங்கள், உடம்புல இருக்கக்கூடிய ஆதாரங்கள் 7. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். மூலாதாரம் பால் சுரப்பிக்கு உரியது. சுவாதிஷ்டானம் அட்ரினல் சுரப்பிக்கு உரியது. மணிபூரகம் கணைய சுரப்பிக்கு உரியது. அநாகதம் தைமஸ் சுரப்பிக்கு உரியது. ரிசுக்தி தைராய்டு சுரப்பிக்கு உரியது. ஆகினை பிட்யூட்டரி, துரியம் பீனியல் சுரப்பி. 9 மைய தவத்துல இந்த 9 மைய தவத்துல இந்த 7 மையங்களும் உடலுக்குள்ள செய்யறது. பிற 2 பேரியக்க மண்டலம் சுத்தவரி. அது எல்லாத்துக்கும் தெரியும். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த என்ன பண்றீங்கன்னா, உள்ளுக்குள்ள நோய்கள் வர்றதுக்கு மூல காரணமே இந்த 7 சுரப்பிகளினுடைய குறைபாடு அல்லது அதிகப்பாடுதான் காரணம்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நோய்கள் நமக்கு வரக்கூடிய மூல காரணம் எது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சுரப்பிகளினுடைய தடைபாடு அல்லது குறைபாடு தான்ங்கிறது முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. மகரிஷி அவர்கள் 9 மையத்தை கொடுத்ததெல்லாம் மிக பிரம்மாண்டமான ஒரு செயல். அந்த 9 மைய தவத்துல நம்ம எப்படி ஆகினைக்கு துரியத்துக்கு நம்ம மனசை கொண்டு போய் அந்த இடத்துல எப்படி முறையா வைக்கணும்னு முதல்ல சொன்னோமோ, அதே மாதிரி முறையா மஸ்ட் மூலாதாரத்துல வச்சு ஒரு ஆனந்தமா நினைக்கணும். அப்படியே தக 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 தகன்னு நமக்கு உதவி செய்யும். அப்படியே அந்த இடத்துல வச்சு அப்படியே ரசிக்கணும். மூலாதாரத்துல வச்சு போயிடக்கூடாது. ஒவ்வொரு இடத்தையும் ரசிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மூலாதாரத்துல வச்சு பால் சுரப்பினுடைய தன்மையை முறையாக சுரக்க வைக்கிறோம். அடுத்து சுவாதிஷ்டானம் அட்ரினல் சுரப்பியை நல்ல முறையிலே சரியாக சுரக்க வைக்கிறோம், கூடவும் இல்லாம குறைவும் இல்லாம. மணிபூரகம் கணைய சுரப்பி, அந்த இடத்த நல்லா கரெக்டா ஆனந்த சுரூபமா, இங்கதான் தெய்வீகமா நம்ம நினைக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது எந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோட உள்ளுக்குள்ள போகமோ அந்த உணர்வை அந்த இடத்துல வைக்கணும். அதான் முக்கியம். தெய்வீக உணர்வு, தவத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த தெய்வீக உணர்வு, அதுதான் முக்கியம். அமைதியான உணர்வு, அந்த பூ போல உணர்வு அந்த இடத்துல வைக்கணும். அநாகதத்துக்கு அதான் தைமஸ் சுரப்பிக்கும், விசுக்திக்கும் அதுதான் தைராய்டு சுரப்பிக்கும், ஆகினைக்கு அதுதான் பிட்யூட்டரிக்கும், துரியத்துக்கு அதுதான் பீனியலுக்கு. நல்லா புரிஞ்சுக்கும். இந்த சுரப்பிகள் என்ன செய்ய, ஒண்ணு தடைப்பட்டாலும் இன்னொன்னு கொடுத்து சப்போர்ட் பண்ணும். ஆனா தடைப்பட்டுக்கிட்டே இருந்தா வீக் ஆயிரும். அப்படி வீக்கான பேர் நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. அது பல பிரச்சனையில இருக்காங்க. தைராய்டு சுரப்பில எல்லாம் சங்கடப்படுற ஆளு கோடி பேருங்க.
ஆம்பளையார் கூட இப்ப இருக்கு, நிறைய நிறைய எல்லாத்துக்கும் வந்துருச்சு தைராய்டு சுகர். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாங்க, இந்த இடத்த நினைச்சா போதும். எப்படி நினைக்கணும்னு இருக்கு, அதுதான் முக்கியம். அதைத்தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க அமைதி உணர்வோட, விருப்ப உணர்வோட, மகிழ்ச்சி உணர்வோட இங்க இருக்கணும். அதுதான் தவம். ஒரு எங்கேயோ வேற யார்ட்டையாவது காட்டமா இருக்கும், வேற யார்ட்டையாவது கவலையா இருந்திருப்பீங்க, அந்த உணர்வுகளை கொண்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு போட்டு ஆட்டிங்களுக்குள்ள வச்சுட்டு நம்ம அப்படி ஒரு இது இல்லை, எல்லாத்தையும் மூட்டையை கட்டிடணும் அங்கிட்டு ஓரத்துல. தவத்துக்குள்ள வரும்போது ஒரு இனிமையான சந்தோஷமா, ஒரு சந்தோஷமா தான் உள்ள வரணும். தவத்தை முடிச்சுட்டு நீங்க எப்படினாலும் அனுபவிச்சுங்க, அது வேற. ஆனால் தவத்துக்குள்ள வரும்போது ஒரு இனிமை, ஒரு மகிழ்ச்சி உணர்வு. ஒரு தேட்டருக்குள்ள போகும்போது எப்படி போவோம், கவலை எல்லாம் மூட்டையை கட்டிக்கிட்டா உள்ள போவோம். யோசிங்க, படத்துக்குள்ள போறீங்க, தேட்டருக்குள்ள போறீங்க, கவலை எல்லாம் காய்ச்சிட்டு சங்கடத்தோட அப்படியே அம்மா அப்பானா உள்ள போவீங்க. அதெல்லாம் மூட்டையை வெளியே கட்டிட்டு உள்ள போறோம்ல. அது மாதிரி தவத்துக்குள்ள நுழையும் போது எல்லா சங்கடங்களையும், எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தூக்கி எடுத்து மூளையில கெட்டிட்டு உள்ளுக்குள்ள வரும்போது ஆனந்தமா, சிரிப்பா, சிரிப்புணர்வா, மகிழ்ச்சி உணர்வா, ஒரு உறவை எப்படி மகிழ்ச்சியா சந்திப்போமோ, ஒரு ஆனந்தமா சந்திப்போமோ, அந்த உணர்வுல தான் நீங்க தவம் எடுக்கணும். அதுதான் முறை. இதை கவனிச்சு எடுக்கத்தான் நமக்கு கரெக்டான பதிவு நடக்கும். மூலாதாரத்துல முறையான பதிவு நடக்கும். முறையான பதிவு நடக்க நடக்க நீங்கள் முறையாக பயிற்சி செய்ய ஆரம்பிப்பீர்கள். முறையாக பயிற்சி செய்ய செய்ய முறையாக காயெழுப்பும் நடக்கும். முறையாக செய்ய செய்ய அனைத்து தவங்களும் நீங்கள் முறையாக செய்யும் ஒரு பழக்கம் இயல்பாக வந்துவிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க மகரிஷி. நம்ம உடம்பு எந்த மாதிரி கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மனிதன் என்பவனால் அவனது உடம்பை அவனால் மட்டுமே முழுமையான உடலாக, நோய் இல்லாத உடலாக திரும்ப பெற முடியும். காரணம் ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் பற்றாக்குறையே நோய். ஜீவகாந்தத்தினுடைய திசை மாற்றமே நோய். ஜீவகாந்தத்தினுடைய தடை மாற்றமே நோய். தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால தவம் எதுக்கு, தவம் குறிப்பு அப்படின்னா நோய் வரவிடாம தடுக்கிறது தவத்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நோய் தீர்றது காயல்பத்திலையும் தீரும், உடற்பயிற்சியிலையும் தீரும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் தவத்துலதான் தீர்ந்த நோய் திரும்ப வராது. அதை பார்த்துக்கணும். இதுதான் முக்கியம். இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே தவத்தை விடாம செய்யும். அதான் முக்கியம். தவத்துக்கு நிறைய பேர் லீவ் போடுறதெல்லாம் விட்டுறணும். வாழ்க்கையே இனிமேல் மெடிடேஷன் தான் முதல்ல முக்கியம். முடிச்சுட்டு அடுத்து காயெழுப்பும், அடுத்து உடற்பயிற்சிக்குன்னு போங்க. அப்படியே ஜம்முன்னு போய் அற்புதமா முடிப்பீங்க. அன்னைக்கு உங்களுக்கு சொர்க்கமா இருக்கும் வாழ்க்கை. அன்னைக்கு தேதிக்கு சொர்க்கமா இருக்கும் ஜம்முன்னு. அப்படி தினமும் செய்ய 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 நம்ம வாழ்க்கையே சொர்க்க மாதிரியே மாறிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நாம நம்மளுடைய தவத்துல நல்லா ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சு ஆன்மீகத்துல அடுத்த வழிக்கு போலாம். உடம்புல உள்ள ரகசியம் பூரா தெரியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏங்க நான் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கெல்லாம் புல்லு நோய் இருந்ததுங்க. ஒண்ணு ரெண்டு நோய் கிடையாது, எல்லா நோய் இருந்தது. இந்த படத்துல சொல்ற மாதிரி என்ன நோய் இல்ல. உக்காந்தா மூலம், நின்னா அது, நடந்தா ஆணி, ஒண்ணு கணக்கே கிடையாது. மாத்திரை இவ்வளவு ஓட்ட. என்ன சொல்றேன் நான் புரிஞ்சுக்குங்க. ஈஸி, இதை புரிஞ்சுக்குங்க. இப்ப எதுவுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நோயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சந்தோஷமா இருக்கும்ல. அதான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. எப்பயுமே இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரொம்ப அவதிப்பட்டீங்க நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. அப்போ நல்லா நம்ம புரிய வேண்டியது ஒரே விஷயம்தான். எப்போதுமே தவத்திற்கு செல்லும் பொழுது, தவத்திற்கு செல்லும் பொழுது நமது பிரச்சனைகளை, நமது குடும்ப உறவு பிரச்சனைகளை, இந்த வெளி பிரச்சனைகளை மூட்டையை கெட்டி வைத்து வைத்து தவத்திற்கு மகிழ்ச்சி உணர்வாக, நிறைவு உணர்வாக, சந்தோஷமா, விருப்ப உணர்வாக உட்காரணும். உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கணும். உடம்பு நல்லா நல்லா தளர்வா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த நிலையில தான் தவத்துக்கு உட்காரணும். டைட் இருக்கக்கூடாது, உடம்புல டைட்டே இருக்கக்கூடாது. ஃபுல் உடம்பும் ஃப்ரீயா இருக்கணும். ஃப்ரீயா இருக்கணும்.
அதுதான் பொசிஷன். தவத்துக்கு உட்காரக்கூடிய முறை அதுதான். ஃப்ரீயா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதுக்கப்புறம் தான் இறை வணக்கம் குரு வணக்கத்துக்குள்ள எல்லாம் போகணும். ஃப்ரீயா உட்கார முடியல, உடம்பு டைட்டா இருக்குன்னா நீங்க சொல்லணும் உடம்புட்ட திருப்பி, தயவு செய்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகு, கொஞ்சம் தவத்துக்கு போக போறேன், உனக்காண்டி தானே தவத்துக்கு போக போறேன், உடம்பு கொஞ்சம் தளர்வடையட்டும், மனசு கொஞ்சம் அமைதியாக்கிய, உனக்காக தானே போறேன், நீ ஆரோக்கியம் ஆயிடுவேன்னு மனசுட்ட பூஸ்டப் கொடுக்கணும், மனசுக்கு ஆறுதல் கொடுக்கணும், மனசுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும். கொடுத்தா தான் அது ஆட்டோமேட்டிக்கா நல்லா தளர்வாயிரும், நல்லா ஈஸி ஆயிரும். அப்படியே போய் அப்படியே அதுக்கப்புறம் இறை வணக்கம் குரு வணக்கம் நாடி சுத்தி தண்டோட சுத்தி அப்படியே இட தூய்மை அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு தவத்துக்குள்ள போய் இனிமையா தவத்தை முடிச்சுட்டு அப்படியே காயல் பண்ணலாம் ஜம்முன்னு கரெக்டா போடுவோம் தெரியுமா அஸ்வினி முத்திரை. நீங்க தவம் நல்லா பெஸ்டா முடிச்சுட்டு அஸ்வினி முத்திரை போடுங்க பார்ப்போம். கரெக்டா விடு 10 அஸ்வினி முத்திரையும் நச்சுன்னு விடு போட்டு ஒரே ஒரு ஜம்முன்னு ஒரு ஓஜஸ் அப்படி ஏத்தி அப்படியே உடல் முழுக்க பரவும் போது அப்படியே சொர்க்கத்தை அனுபவிக்கணும். சொர்க்கத்தை அனுபவிச்சு முடிச்ச உடனே அப்படியே உடற்பயிற்சிக்குள்ள போயிடணும். ஈஸியா இருக்கும். அப்படியே போய் அப்படி உடற்பயிற்சியை மெதுவா ஒரே ஸ்லோவா ஒரே மீடியமா ஒரே சீரா அப்படி உடற்பயிற்சி செஞ்சு முடிச்ச உடனே பாருங்க, நீங்க செய்யக்கூடிய வேலையே நிதானமா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஆபீஸ்ல போய் உங்க வேலை நிதானமா செய்வீங்க. சமையல் போறீங்களா, வேலை நிதானமா இருக்கும். கரெக்டா எல்லாத்துலயும் உப்பு போடுவீங்க, கரெக்டா எல்லாமே நடக்கும், எல்லாமே சீரா முடியும். எந்த வேலையிலையும் அவசரப்பட மாட்டீங்க. எந்த வேலையிலையும் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்னஸ் அவசர முடிவு இருக்காது. ஏன்னா எல்லாமே நிதானமாவே மாறிடும். இந்த செயலை செய்ய செய்ய நமது பிற வேலைகள் எல்லாம் நிதானமாகவே மாறிவிடும். வண்டி ஓட்டும் போது கூட பாருங்க, நிதானமா கரெக்டா 40ல போவீங்க. ஸ்பீடு 60 70ல போனதெல்லாம் 40 50க்குள்ளேயே கரெக்டா போவீங்க, நிதானம் ஆயிருவீங்க. ஏன்னா இந்த செயல் பூராமே நமது உடல் செல்கள் முதற்கொண்டு பதிந்து பிரபஞ்சத்திலும் பதிந்து நம்மளுடைய மூலாதாரத்துமான மிக பொட்டகத்திலும் பதிந்து விடுகிறது. ஆகையால் நமது செயல்களே அவ்வாறு மாறிவிடுகிறது. ஆகையால் நமக்கு தவறு செய்வதில்லை, தவறும் இழைப்பதில்லை, யாரும் யாரும் வருத்தப்படுற மாதிரி நம்ம நடக்க மாட்டோம், அவங்க நம்ம மேல வருத்தப்பட மாட்டாங்க. எல்லா செயலுமே சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிடும். அடுத்து சாயந்தரம் உட்காந்து ஒரு தவத்தை போட்டு அகத்தாய் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் முடிஞ்சு, அவ்வளவுதான். எப்பயும் போல நீங்க ஆட்டு ஜாலியா இருக்க வேண்டியதான் வேலை. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. எக்காரணத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தவத்திற்கு லீவு போடாதீங்க போடாதீங்க போடாதீங்க. ஏன்னா அதுதான் மூலதனம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதை ஸ்ட்ராங்கா தெளிவா புரிஞ்சு அதன்படி கரெக்டா செயல்பட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எப்போது சக்சஸ்ஃபுல் பேஷண்டா வாழ முடியும். புண்ணியம்னு சொல்லிட்டு கேளுங்க. நம்ம மாத்திரையை நம்புறதை விட பயிற்சியை நம்பிட்டு போயிடலாம். டாக்டரை நம்புறதை விட பயிற்சியை நம்பிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறோம். வாழ்க வாழ்க வளம். 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 அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.